டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே அப்பா கேக்குறாரு. ஒன்றும் இல்லையா, சும்மா தான். கையில் என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. குடுறா இங்க. என்னடா இது? அதான் சொன்னேன்ல, புதுசாக இன்ஜினியரிங்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு. அதான் ஏதோ. இது என்னடா பண்ணும்? இது டெலஸ்கோப் மாதிரி. இதில் பார்த்தா தூரமாக இருக்கிறதெல்லாம் கிட்ட தெரியும். மா என்ன இல்லைம்மா, மேலே பாருமா, நிலா நட்சத்திரம்லாம் தெரியும். ஆமாண்டா, பக்கத்தில் தெரியுதுடா. மா தொடலாம் முடியாதுமா. ஏன் ரகு, இது நீயேவா பண்ண? நீ திறமசாலி தான்டா. பின்னேண்டா உனக்கு வேலை கிடைக்கல? இப்போலாம் திறமை மட்டும் பார்த்தாதுமா. பின்ன என்ன வேணுமா? திறமை மட்டும் இருந்தா போதும் ரகு. போமா. ஏமா, இந்த டைட்டானிக் படம் பார்த்துருக்க? அந்த கப்பல் உடஞ்சி தண்ணிக்குள்ள போய் எல்லாரும் செத்து போயிடுவாங்களே, அதானே? அதே தான். அதில் ஹீரோயினோட உட்காந்து எல்லா நட்சத்திரம்லாம் பார்ப்பான். என் தலையெழுத்து உன் கூட உட்காந்து பார்த்துட்டு. அடப்பாவே, உனக்கு லவ்வெல்லாம் கூட இருக்காடா? என்ன யாருமா லவ் பண்ணுவா? ஏன், உனக்கு என்னடா குறைச்ச? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? வேலை இல்லைம்மா. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் மினிமம் செக்யூரிட்டி இல்லாமல் லவ் பண்ண மாட்டாங்க. மா, நாளைக்கு என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, எல்லாரும் 2000 ரூபா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுமா. உன் தம்பிகிட்ட கேட்டு வாங்கி தரேன். அதுக்கு என்ன செருப்பால் அடி. ஒன்று அப்பாட்ட வாங்கித்தா, இல்லை நான் வெறும் கையோடையே போகிறேன். அவங்க கையில் நான் 10 பைசா வாங்க மாட்டேன். சரி பார்க்கலாம்டா. என்னம்மா, அண்ணனை பார்க்கணும் போல இருக்கா? ஊர்லனா நான் நினைச்ச உடனே அண்ணன் வந்து நிற்கும். இவ்வளவு தூரத்துல என் அண்ணன் எப்படி வரும்? நீங்க இருங்க. யாரு? கருப்பு, தம்பியும் நானும். ஓ, ஒரே தம்பி இல்ல, அம்மா மாதிரி இருந்திருப்பேன். நான் அம்மாவா இல்ல, இருக்க முடியல. நான் ஒரு லவரா இருந்துட்டேன். ஒரு வைஃபா மாற வேண்டி இருந்தது. என்னால ஒரு அம்மாவா கடைசி வரைக்கும் இருக்க முடியல. அம்மாங்க மட்டுமே அப்படி இருக்க முடியும். என் தம்பி பாவம், நம்பி ஏமாத்திருப்பான். சரி விடு. இத பாரு ராஜி, அக்கா தம்பி உறவை விட மாமா மச்சான் உறவு தான். ராம், எங்கடா போன? பண்ணி எவ்வளவு தடவை ஃபோன் பண்ண தெரியுமா? இல்ல ஜனனி, நான் உன்னை பார்க்க. சரி கேளு, டியூஷன் போறியா? கிளம்பிட்டு இருக்கேன். நீ வரலையா? போகாத. ஏன்? என் வீட்டுக்கு வரியா? அம்மா அப்பா சுமி திருவள்ளூர்ல அத்தை வீட்டுல தங்கிட்டாங்க. காலையில தான் வருவாங்க. நான் ரெக்கார்ட் எழுதணும்னு வந்துட்டேன். நீ ஃப்ரீனா வா. நிஜமாவா? ஆமா, கரெக்டா 6 மணிக்கு வா. நான் டோர் ஓப்பனா விடுறேன், நீ திறந்து உள்ள வந்துடு. பக்கத்து வீட்டு ஆண்டி உன்னை பார்த்தாங்கன்னா என் அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாங்க. நான் பங்கம். ஓகே ஓகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. பாய்.
2 டேஸ்ல பாப்பேன்னு தெரியும். எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நீ ஃபோன் கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். நான் உன்னை பார்க்கறதுக்காக திருப்பதி போனேன் பைக்கில். நீ சொன்ன காட்டேஜில் போய் பார்த்தேன். நீங்கள் காலையிலே கிளம்பிட்டதா சொன்னாங்க. நான் ஃபோன் பக்கத்துலேயே தான் வெயிட் பண்ணியிருக்கணும்ல. சாரி. பைத்தியமாடா? ம், உன் மேலே பைத்தியம். தூ, சினிமா டயலாக்லாம் அடிக்காத. ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு உனக்கு யாராவது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இந்தா சாப்பிடு. என்னம்மா? இப்படியே இருந்தா எப்படிங்க? நாங்கள் 2 பேரும் உங்களை நம்பி தானே இருக்கோம். நான் ஏன் எங்கள் வீட்டில் கூட இருக்க வேணாம்னு சொன்னேன்னா? நீ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? நம்ம அங்கே இருக்கும்போது யாராவது ஏதாவது உங்களை சொல்லிட்டாலும் இல்லை வேறு விதமாக நடந்துட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டாங்க. என் வீட்டில் எல்லாம் நல்லவங்க தான், எனக்கு அவங்கள பிடிக்கும். ஆனால் எனக்கு அதை விட உங்களை பிடிக்கும். எனக்கு பொறுக்க போகிற குழந்தைக்கு எல்லா சொந்தமும் வேணும். அதான் நான் உன்னை எதுவுமே கேட்கலையம்மா. அதான் கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா என்ன போனியே? மீட்டிங் எப்படி போச்சு? நல்லா போச்சா? என்னாச்சு அவ்வளோ ஆர்வமாக போன? அவன் என்ன சொன்னா? சார் என்ன கேட்டீங்க? சாப்பாடு வாங்கிட்டு ஐ லவ் யூ சொன்னாளா? என்னாச்சு சொல்லுங்க சார். இல்லை, சாப்பாடுலாம் வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னா வாங்கிட்டு இருந்தா டிப்ஸ்ன்னு கையில் காசு கொடுத்துட்டா. நான் சொன்னேன்லடா, அவ உன்னை யூஸ் பண்ணிக்கிறா. சும்மா இருக்காம. சரி ஓகே, நீ தான் கரெக்ட். ஓகேயா? ஹாப்பியா? இல்ல இல்ல இல்ல, எதுக்கு என் ஃப்ரெண்டு கஷ்டப்படணும்னு சொன்னேன். நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ண பார்த்தேன்டா. சரி பரவாயில்ல விடு. சரி டிப்ஸ் என்ன பண்ண? வாங்கினியா இல்லையா? பாதி தூரம் வந்தோன்னு தான் தோணுச்சு இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு அந்த டிப்ஸையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாமேன்னு. மானம் ரோஷம்னு அதையும் வேணான்னு விட்டு வந்துட்டேன்.